இங்கே அழகான ஏஞ்சல்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. அவங்க அப்பா பார்த்தா குடிக்காரு, அவங்க அம்மா பார்த்தா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் வந்து அம்மா ₹2 இருந்தால் கூட சாக்லேட் வாங்கணும்னு சொல்கிறா. அதில் ₹1 உண்டியலில் போட்டு ₹1 எடுத்துன்னு போய் சாக்லேட் வாங்குறா. அப்புறம் பார்த்தா அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இவளை கடைக்கு அனுப்புவாங்க. கடைக்கு அனுப்புற மீதி காசில் சில்லறை இருந்ததுன்னா நீயே வச்சுக்கோமான்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த காசில் எத்தனை வந்து உண்டியலில் போடுவா. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா ரோட்டில் வந்து பொறுமையாக நடந்து வந்துட்டே இருக்கா. நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு ₹100 கிடைக்குது. அதை வந்து காலைல மறைச்சிட்டு பொறுமையாக எடுத்துடுறா. மனசு கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னா, கோவில் உண்டியலில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அது வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம சாப்பாடுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா அவளை அடிச்சிடுறாங்க. அவளும் மனசு வந்து போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. அப்புறம் பார்த்தா டிவியில் வந்து இந்த மாதிரி புயலால் நிவாரணம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இவன் மனசு கேட்காம இவ சேர்த்து வச்சிருந்த உண்டியல் எத்தனை போய் அங்கே கொடுக்குறா. அவரும் என்னமா இதுன்னு கேட்குறாரு. இது மாதிரி நான் வந்து சைக்கிளுக்காக சேர்த்து வச்சிருக்கேன், இது நிவாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ எத்தனை போ அப்படின்னு சொல்கிறாரு. அவரில் இல்லைங்க நீங்களே வச்சுக்கோங்க, நான் வந்து நிவாரணத்துக்கு தான் கொடுக்குறேன்றா. ஒரு நாள் பார்த்தா இவ கொடுத்தது வந்து டிவி நியூஸில் வருது. இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது, நம்ம பொண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ பெருமையாயிடுச்சு, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா, நான் குடிக்கிற காசை சேர்த்து வச்சு இனிமேல் என் பொண்ணுக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கில்டா. அப்புறம் பார்த்தா இதை பார்த்து அந்த சைக்கிள் கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டுக்கே சைக்கிள் அனுப்பி விட்டுறாரு. இவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா.